ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக், குழந்தைங்களை எப்படி நம்ம தூங்க வைக்கிறது. குழந்தைங்க சரியா நைட்டு தூங்காம அப்பா அம்மாவையும் படுத்தி அவங்களுக்கும் சரியா தூக்கம் இல்லாம நிறைய பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் டிப்ஸ் கொடுக்க போறேங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த குழந்தைங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ உங்க குழந்தைங்களுக்கும் இதை அப்ளை பண்ணி பாருங்க. உங்க குழந்தைங்க நிம்மதியா நைட்ல தூங்குவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் டிப் என்னன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு எப்பயுமே ஒரு ஸ்கெட்யூல் ஃபாலோ பண்ணணுங்க. அதாவது நம்ம நேரத்தை எப்பயுமே மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ 9 மணிக்கு உங்க குழந்தை எப்பயுமே நீங்க தூங்க வைக்கிறீங்கன்னா எல்லா நாளுமே அதே 9 மணிக்கு நீங்க தூங்க வைக்கணுங்க. நீங்க வீக் டேஸ்லாம் ஒரு மாதிரியும் வீக்கெண்ட்ல ஒரு டைமும் நீங்க மாத்தி மாத்தி தூங்க வச்சீங்கன்னா குழந்தைங்களுக்கு அது புரியாது. பெரிய குழந்தைங்களுக்கு தெரியும், இன்னைக்கு லீவ்ப்பா, நம்ம லேட்டா தூங்க போறோம், லேட்டா எழுந்துக்கலாம். பட் சின்ன குழந்தைங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா? ஸோ அவங்களுக்கு எப்பயுமே நீங்க கரெக்டான டைம்ல தூங்க வைக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ 10 மணிக்கு குழந்தை தூங்குது, 8 மணிக்கு எழுந்துக்குதுன்னா அந்த குழந்தைக்கு அந்த டைம் தான் எப்பயுமே செட் ஆகும். அதே டைமை தான் நீங்க எப்பயுமே ஃபாலோ பண்ணணும். இப்படி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்க குழந்தைங்க கரெக்டான டைம்ல தூங்குவாங்க. அடுத்து ரெண்டாவது டிப் என்னன்னா, காலை நேரத்துல ரொம்ப நேரம் குழந்தைங்களை தூங்க விடாதீங்க. சின்ன குழந்தை, அதாவது பிறந்த குழந்தை ஒரு 3 மாசம் வரைக்கும்னா ரொம்ப நேரம் கூட மார்னிங்ல தூங்கலாம். அப்படி தூங்கினாலும் திரும்ப அவங்க நைட்டு தூங்குவாங்க. பட் பெரிய குழந்தைங்க, அதாவது 6 மாசத்துக்கு அப்புறமா 1.5 வயசு 2 வயசு குழந்தைங்கலாம் நீங்க மார்னிங் டைம்ல ரொம்ப நேரம் தூங்க விட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க நைட்டு தூங்க மாட்டாங்க. ஸோ என் குழந்தை பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, அவ ஒரு வயசு இருக்கும்போது மார்னிங் ஒரு 1 hour, அதாவது 11 to 12 ஒரு நேப் கொடுப்பேன். அதுக்கப்புறமா மதியானம் 2 to 4 ஒரு நேப் கொடுப்பேன். 4:30க்கு மேல எப்பயுமே அவளை நான் தூங்க விட்டது இல்லைங்க. ஸோ 4:30க்கு மேல குழந்தைங்க தூங்கினா என்ன ஆகும், அப்படியே ஒரு 6 மணி வரைக்கும் தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள எழுப்பி நீங்க டிஃபன் கொடுத்து நைட்டு தூங்க வைக்கிறதுக்குள்ள 12 மணி ஆயிடும். ஸோ எப்பயுமே குழந்தைங்களை காலை வேலையில ரொம்ப நேரம் தூங்க விடாம நைட்டு தூக்கத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம நைட்டு தூங்கினா மட்டும்தான் குழந்தைக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படும். நீங்க மார்னிங்ல தூங்கி அதை நீங்க பேலன்ஸ் பண்ணலான்னு பார்க்காதீங்க. நைட்டு தூக்கம் தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 3வது டிப், அது என்னன்னா, குழந்தைங்களை டே டைம்ல நிறைய விளையாட விடுங்க. ஸோ தூங்க வைக்க போறது இல்லை, அப்ப என்ன பண்ணலாம், கண்டிப்பா விளையாடி தானே ஆகணும். ஸோ வெளியில கூட்டிட்டு போய் நிறைய விளையாட வைங்க. அவங்களை நிறைய டயர்ட் ஆக்குங்க. குழந்தைங்களை படிக்கட்டு ஏறி நடக்க வைக்கலாம், இல்லைன்னா நல்லா ஓடி பிடிச்சு விளையாடலாம், பால் போட்டு தூக்கி போட்டு விளையாட சொல்லலாம். ஏதாச்சும் ஒரு விளையாட்டு நல்லா அவங்க ஓடிக்கிட்டே இருந்தாங்கனாவே அவங்களுக்கு நல்லா டயர்ட் ஆகி நைட்டு நல்லா தூங்குவாங்க. இதை நான் ப்ராக்டிக்கலா என் குழந்தைக்கு அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேங்க. இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அதுக்கு அடுத்து 4வது டிப், இது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நல்ல டின்னர் கொடுத்து குழந்தைங்களை தூங்க வைங்க. டின்னர் நல்லா ஹெவியா சாப்பிட்டாதான் குழந்தைங்களுக்கு நிம்மதியான உறக்கம் வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்க அடம் பிடிக்கிறாங்களே, சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்கட்டு பாலை மட்டும் குடுப்பாட்டி நைட்டு படுக்க வச்சிருவாங்க. அப்ப என்ன ஆகும், குழந்தைங்களுக்கு அந்த பால் சீக்கிரமா செரிச்சு நடுராத்திரி எழுந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி எழுந்து அழுதாங்கன்னா ஒரு அரை வாழைப்பழம் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து குழந்தைங்களை பசி ஆத்திட்டு திரும்ப தூங்க வச்சிருங்க. இல்ல சில குழந்தைங்க தாகத்தால கூட எழுந்துப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க தண்ணி குடுப்பாட்டி நீங்க திரும்ப தட்டி தூங்க வச்சிடலாம். இது ஒரு நல்ல பழக்கம். நான் நல்ல ஹெவி டின்னர் கொடுக்குறேன், ஆனாலும் என் குழந்தை நைட்டு தூங்க மாட்டேங்கிறா அப்படின்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்கலாங்க. நீங்க இன்னமும் பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பா நைட் எழுந்துப்பாங்க. இப்ப சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா 1.5 வயசுக்கு அப்புறமாவும் பாலை நிறுத்த மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் அவங்க ஒரு கம்ஃபர்ட்டுக்காக எழுந்து எழுந்து அம்மா கிட்ட பால் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதனாலேயே நிறைய பேருக்கு தூக்கம் கெட்டு போயிடும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 1.5 வயசுக்கு அப்புறமா நடுராத்திரி பால் கொடுக்கறது நிறுத்திடுங்க. இன்ஃபேக்ட் 1 வயசுக்கு அப்புறமாவே நீங்க நிறுத்திடலாம். மார்னிங் டைம்ல நீங்க கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் நைட்ல கொடுக்கும்போது என்ன ஆகுது, அதுவும் நடுராத்திரி நீங்க எழுந்துக்கும் போதெல்லாம் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அந்த பால் ஞாபகத்துக்காகவே எழுந்து எழுந்து அழுவாங்க, சரியாவே தூங்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நடுராத்திரி நீங்க பால் கொடுக்கறது நிறுத்திடுங்க. அப்போ குழந்தைங்க நல்லா தூங்குவாங்க. குழந்தைங்கள அதே மாதிரி நைட்டு தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள குளிப்பாட்டே நீங்க தூங்க வைக்கலாம். இதை நிறைய அமெரிக்கன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, நல்லா ஒரு வார்ம் பாத் கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு புதுசா ட்ரெஸ் மாத்தி விட்டு அவங்களை தூங்க விடும்போது அவங்க நிம்மதியா தூங்குவாங்க. பட் நம்ம கிளைமேட்டுக்கு நீங்க அந்த நேரத்துக்கு குளிக்க வச்சா சம்டைம்ஸ் சளி பிடிக்கலாம். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, நல்ல வார்ம் வாட்டர்ல முகத்தை தொடச்சி விடுங்க. இங்க கழுத்து கீழே நல்லா தொடச்சி விட்டீங்கன்னா அவங்க சாப்பிட்டு அந்த பிச்சு பிச்சுன்னு இருக்கிறதெல்லாம் போயிட்டு அவங்க நல்லா ஃப்ரீ ஆயிடுவாங்க. அதே மாதிரி காலையில இருந்து போட்ட ட்ரெஸ்ஸே அவங்களுக்கு போடாம நைட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா காட்டன் ட்ரெஸ்ஸோ காட்டன் ஃப்ராக்கோ நீங்க போட்டு விட்டீங்கன்னா அவங்க நல்ல நிம்மதியா நைட்டு தூங்குவாங்க.
அதே மாதிரி தூங்குற இடத்துல அவங்களுக்கு நல்ல டிம் லைட் போட்டு விடுங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப சத்தம் இல்லாம பார்த்துக்கோங்க. இன்ஃபேக்ட் மொபைலோட சத்தம் கூட குழந்தைங்கள வந்து தூக்கத்தை கெடுக்குங்க. நீங்க மொபைல் பார்க்கும்போது என்ன ஆகும், அதுலேருந்து ஒரு லைட் வரும் இல்லையா, அந்த லைட்டு கூட குழந்தைங்கள தூங்க விடாம பண்ணிடும். ஸோ குழந்தைங்க தூங்குற அறையில டிவி, மொபைல் இதெல்லாம் இல்லாம பார்த்துக்கோங்க. லைட் வந்து டிம்மா போட்டு வைங்க. ரொம்ப இருட்டா வச்சுக்காதீங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு சம்டைம்ஸ் பூச்சி கடிச்சா கூட நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஒரு டிம்மா ஒரு எல்லோ கலர் லைட்டோ அந்த மாதிரி லைட் போட்டுட்டு குழந்தைங்கள நல்ல நிம்மதியா தூங்க விடுங்க. அதே மாதிரி ஒரே பிளேஸ்ல நீங்க எப்பயுமே தூங்க வச்சீங்கன்னா குழந்தைங்களுக்கு தெரியும், ஓகே இந்த ரூம்குள்ள வந்தாவே நம்ம அம்மா நம்மள தூங்க வைக்க போறாங்க அப்படின்ட்டு அவங்க தூக்கத்துக்கு ரெடி ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இனிமேல் உங்க குழந்தைங்க நிம்மதியா நைட்டு தூங்குவாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.